ஒரு வழியா பிளே ஆஃப் போயாச்சு அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் போலிங்கை செலக்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் வைபவ் சூரியவன்சியும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும். வைபவ் சூரியவன்சி ஊர்ல இருக்கிற போலர் பால் எல்லாம் கிளிகிளின்னு கிளிக்கிறா, அப்படி தீபக் சேகர் பால் அவுட் ஆயிடுறாரப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து 4 ரன்லே காலி. ஸோ அந்த பக்கம் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அவர் பங்குக்கு ஒரு 17 பாலுக்கு 27 ரன் அடிக்க, அதுக்கப்புறம் அந்த துருவ் ஜுரேல் 26 பாலுக்கு 38 ரன், கேப்டன் ரியான் பராக் 8 பாலுக்கு 14 ரன் போக என்னப்பா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிப்பா அப்படின்னு இருக்கும்போது சனாங்கா ஒரு 15 பாலுக்கு 29 ரன் அடிக்க, அதுக்கப்புறம் அந்த ஃபெராரே ஒரு 15 பாலுக்கு 18 ரன் தான் அடிக்க அப்படின்னு போகும்போது ஆர்ச்சர் யூ பியூட்டி என்னங்க போலிங்ல தான் கலக்குவீங்கன்னு பார்த்தா பேட்டிங்ல பின்றீங்களங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாலுக்கு 32 ரன் கடைசியில் அடிச்சு கொடுத்து ஒரு டீமுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்களை எடுத்து கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 205 ரன் 8 விக்கெட் இழப்புக்கு எடுக்கிறாங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். இதை அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பை தடுத்து பஞ்சாப் இல்ல கேகேஆர் உள்ள போவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பஞ்சாப் அண்ட் கேகேஆர் ஃபேன்ஸ். ஆனா பெரும் அதிர்ச்சி என்னன்னா ரோஹித் சர்மா 4 பால் ஆடி டக் அவுட் ஆனது தான். அதுக்கப்புறம் ரிக்கல்டன் 7 பாலுக்கு 12 ரன் காலி. என்னங்க இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்தீர் வந்து பாத்தீங்கன்னா 5 பாலுக்கு 6 ரன் காலி அப்படின்னு இருக்கும்போது திலக் வர்மா 7 பாலுக்கு 3 ரன் காலி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் சைடா போயிட்டு இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் உயிரை கொடுத்தேனும் நான் வந்து மும்பை தேசத்தை காப்பாற்றுவேன்ற மாதிரி 42 பாலுக்கு 60 ரன். அந்த பக்கம் வில் ஜாக்ஸ் 18 பாலுக்கு 33 ரன், கேப்டன் பாண்டியா 15 பாலுக்கு 34 ரன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. இருந்தாலும் பற்றாக்குறை தான் ரன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். போஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் காலி, தாகூர் நாட் அவுட் பேட்ஸ்மேனா 10 ரன் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போச்சுன்னே சொல்லலாம். 30 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்ஆர் வெற்றி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா 4வது டீமா வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ள இந்த சீசன்ல போறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் கன்ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு பஞ்சாபோ இல்லை கேகேஆரோ உள்ள போயிட்டு இருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் கேகே ஃபேன்ஸ் நினைச்சாங்க. அது ஃபுல்லாமே புஷ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. பஞ்சாப் நல்ல டீமாக நான் கப்படிக்கும்னு நினைச்சேன் பர்சனலா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி கிட்ட வந்து தோத்து போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில இந்த வருஷம் அடிக்கும் அப்படின்னு நினைச்சோம். வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஸோ பிளே ஆஃபுக்கு தகுதியான 4 டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர்னே சொல்லலாம். இந்த 4 டீம்ல எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கப்படிக்க போகுது இந்த சீசன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.